ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு எஃப்எஃப்பி தமிழ் கேமர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் ஒரு கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒன்று சொன்னான். அதாவது கரீனா மேப்பில் கிரேவியர்டில் ஒரு ஆவி இருக்கும். அது உண்மை என்னெல்லாம் தெரியாது. ஒன்று பண்ண சொன்னால் அது மாதிரி பண்ணால் அந்த ஆவி நம்மளால் பார்க்க முடியுமா? காய்ஸ், போய் பார்க்கலாமா அது உண்மையா இல்லையான்னு? வேலை கிரேவியரில் இறங்கி அது முதல்ல போய் சேர்க்கணும். நல்லா இருக்கு கிரேவியர்டு. கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். கிரேவியர்டில் வந்து ஒரு கலர் இருக்குமா, அதில் போய் நம்ம ஒரு சடங்கு மாதிரி பண்ணால் ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட்டே எழுப்ப முடியும்னு சொன்னான். பார்ப்போம் உண்மையா ஃபேக்கானு. உண்மை மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஏன் சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்போ மொத்தம். அது உண்மையாக ஃபேக்கான்னு இன்றைக்கி பார்த்துரும். ஒரு கையில் போட்டு இறங்கணுன்னே கண்ணு. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் லூட் வச்சுட்டு போயிடும். நம்ம சடங்கு படுத்த நேரம் பார்த்து எனிமி தட்ட வந்துட்டால் பிரச்சனை ஆயிரும். பெரிய பிரச்சனை ஆகிடும். அங்கே கீழே எனிமி நினச்சேன்டா. நல்ல வேலை கண் எடுத்தேன். அங்கே போ. இப்போ எவனும் இங்கே இறங்கலாம். இன்றைக்கி ஒருத்தன் தான் அதில் ரூட்டு மட்டும் வச்சுட்டு போகும். அவன் சொன்னதை பார்த்தா எதுவும் உண்மையிலே இருக்குமா சொன்னேன். எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பண்ணி பார்ப்போம். எங்கே சொன்னான், இந்த இடத்துல வந்து அண்ணா இருக்கான். அதே தான் என்ன இருக்கலாம் காய்ஸ், இந்த கலர் தான். இதில் தான் ஃப்ரீ ஃபயர் ஆத்மா இருக்குன்னு சொன்னான். கோஸ்ட்டு இதில் தான் கோஸ்ட் இருக்குன்னா. அம்மா ஏதோ ஒரு கலர் மஞ்சள் கலரில் இருக்குது. ஃபயர் இதெல்லாம் பண்ணணும்ல, மறு சடங்கு வர பண்ணணும். இதுக்கு அப்போ தான் அந்த கோஸ்ட் எடுக்க முடியும். அது சும்மா பார்த்து அந்த கலர் இருந்துன்னு சுற்றி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து இது மேலே படுக்கணும், படுத்துக்கிட்டு வேடணும். கோஸ்ட்டே நீ ஏற்றுக்கோ வந்துரு வெளியிலன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கிரேவியர்டு தான் பயமாக இருக்கு. லைட்டாக உண்மையிலே இருக்குமோ தெரில. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே 3 ரவுண்டு சுற்றணும். இதை பேட்டை கொண்டு அந்த இதை பார்த்து சுற்றிக்கிட்டே 3 ரவுண்டுக்கிட்ட அடித்தா 3 சுற்றணும். இந்த இடத்த சுற்றினா ஆத்மா வெளில வருதுன்னு சொன்னான். பார்ப்போம் உண்மையிலையும் அவன் செத்தாங்களாண்ட. காய்ஸ், ஃபேக்கு நினைக்க ஒன்றுமே தெரில எனக்கு. ஒன்றும் காய்ஸ் ஃபேக்கு காய்ஸ். அவன் ஒன்றுமே உருட்டி இருக்கான். நல்ல நம்மகிட்ட ஒன்றுமே நடக்கலை. இதுக்கு நான் வேஸ்ட்டாக வெளிநாடு திங்க வந்து இறங்கிட்டேன். நான் இப்போ பீக்கில் இறங்கியிருந்தா கூட, பீக்கில் ஃபேக்ட்ரினா கிளாக் டவரில் இறங்கியிருந்தா கூட கில்லு எடுத்துருப்போம். இப்போதைக்கு வேஸ்ட்டு. விளையாடு வந்தோம் வேஸ்ட்டு. டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்படியே இவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ நேரம் பண்ணது காய்ஸ். என்னால் நவர முடியல. என்னாச்சுன்னு தெரில காய்ஸ். சுத்தமாக என்னால் நவர முடியல. அண்ணா நான் வந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு என்ன பண்ண நீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உன்னால் எப்படி நவர முடியும்? நான் இவ்வளோ நேரம் உனக்கு பிடிச்சி வச்சிருந்தேன். என்ன சொன்னி? பேயின்னு ஒன்று இல்லையா? யார் நீ? உண்மையை சொல்லு. இனி எதுக்காக பிடிச்சி வச்சுருந்த? நீ தானே கூப்பிட்டேன். நீ நான் அவசரம் உறங்கிட்டு தானே இருந்தேன். 32 வருஷமாக நான் அவசரம் உறங்கிட்டு மட்டும் தானே இருந்தேன். சும்மா இருந்த நீ தானே கூப்பிட்ட. அப்போ நீ தான் ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட்டா? ஆமாம், நான் தான் அந்த கிரேட் ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட். எல்லாம் இருக்கணும். வயசு ஏன் இப்போ குழந்த வயசு மாதிரி இருக்கு? என் வயசு எப்படி இருந்தால் உனக்கு நினச்சி? நீ தானே நீ தட்டி எழுப்பி விட்ட. சும்மா இருந்தோன்னே இனிமேல் நான் அவன் கூட மட்டும்தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்படி இருந்துட்டு போ. உன்னை பற்றி நான் கன்ஃபார்ம் பயப்படவே மாட்டேன். உன்னைய பார்த்துலாம் நான் அவனைய பயப்பட சொன்ன முட்டாள். நீ என்னவும் அடிக்கணும். அந்த மேட்ச்சில் முதல்ல பாய் அடிக்கணும். என்னை விடு. எவனோ ஒருத்தன் சுடுதான். எவனோ ஒருத்தன் நீ சுட்டா செத்துப்போ. ஆமாண்ணா கூட சுட தெரியாமல் நீ எதுக்கு இருக்க வேஸ்ட்டா? நீ அமைதியாக இருந்தாலே நான் பாய் அடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே போ. கிழிச்சிரும். மதங்க இருக்க 2 எனிமே அடிக்க பாரு. 1 டைம். அதான் செத்து போயிட்டல. அமைதியாக நான் பார்த்துக்கிடுதேன்.
இப்போ அதை உடச்சிட்டு போயிரு இருக்கிற 2 எலும்பைக்கு ஹெட்ஷாட்டில் விடுதேன். டே முத இதை உடடா, அதுக்கப்புறம் நீ ஹெட்ஷாட் விடு என்னத்தி விடு. உடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா இதெல்லாம் நான் இப்படிங்களும் உடச்சிருவேன். உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு கில் எடுத்து போய் அடிக்க தான் நான் பார்ப்பேன். துளுக்கி வச்சு என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். நூபாவும் உன்னையே பார்த்து பயந்து இல்லை, சோன் வருதுன்னு சொல்லி பயந்து ஓடி இருக்கான். இவர் அப்படியே கிழிச்சிருந்த மாதிரி தான். போஸ்டாரு என்னமா எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் பயம் கிடையாது. என்கிட்ட தேவையில்லாத வரலாம் பேசிகிட்டு இருக்காது சொல்லிட்டேன். அதை நான் போய் அடிக்க தான் வழி பார்க்கணும். நானும் வந்ததுலேருந்து பார்க்க போயான்னு சொல்லிட்டு கிடக்கேன். அடிக்கிற ஒரு மேட்டே கிடையாது. நம்ம ஸ்கில்லு தான் முக்கியம். அடித்து ஒன்றும் செய்யப்படுதில்ல. சொன்ன கீழே நம்பி இருக்காத. முடிஞ்ச அளவு ஸ்கில்லை மட்டும் ஏற்ற பாரு. நூபுக்கு ஸ்கில் இருந்தாலும் அவன் பிளேயர் தான். நீ எவ்வளோ தான் ட்ரெஸ் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு ஸ்கில் இல்லாமல். எவ்வளோ தான் ஸ்கின் வச்சுருந்தாலும் ஸ்கில் இல்லாமல் அது வேஸ்ட்டு தான். புரிஞ்சுக்காத. எல்லாமே எனக்கு தெரியும். நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிடுதேன். கைஸ் இந்த கோஸ்ட்டு தேவலா வேலை பார்த்துட்டு இருக்கி. ஜோனு எப்போ அவ்வளோ காடு போச்சுன்னு தெரியலையே. கைஸ் கைஸ் போகும்போது சோனுக்குள்ளே போயா தான் நம்மளுக்கு முக்கியம். நான் என்னதான் சொன்னாலும் நீ எப்படின்னு கேட்க போகிறதில்ல. நீ ரேங்க் புஷ்னே சொல்லிட்டு இருக்க. ஒரு ரேங்க் எத்தனாக்கு மேட்ரு இல்லைங்க. இறங்குனியா ஜாலியாக விளையாட்டி அது மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு கேம் மட்டும் தான். அதுக்கு நீ இவ்வளோ காலம் நீ பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். நீ அமைதியாக இரு. ஏன்டா அந்த இதை பண்ணணும்னு இருக்குது. உனக்கு தேவையில்லாமல் எழுப்பி விட்டு என் கூட வந்து சேரப்பட்டு கிடக்க. நீ சொல்லுவேன் சும்மா இடம்னா எழுப்பி இப்போ சேர பண்ணிட்டு கிடக்க. நீ தான் இப்போ நீ டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்க. நான் உன்னை டார்ச்சர் பண்ணல. என்னவும் சொல்லிக்க. நான் உனக்கு கண்டிக்கிட்டு தேவை இல்லை. உண்மையில் காய்ஸ் 13 பேர் தான் இருக்கான்லே. எப்படியாட்டு அடிச்சிட்டா 12 பேர் தான். சாரி அடிச்சிட்டா போதும். போயா நாமதே. நீ அடி என்ன மாடி. நான் அந்த மாதிரி வாங்க கூட தான் இருந்தாகணும். எனக்கு வேறு வழியும் இல்லை. எல்லாம் அந்த என் ஃப்ரெண்டால் தான். அந்த நாய் மட்டும் கையில் கிடச்சி கொலை பண்ணிடுவேன். நீங்கள் அவனை சாமந்தேவை இல்லாமல் சும்மா இருந்தேன். என்னை பிடிச்சி எடுத்து விட்டான் இந்த அவங்கள. அவன் பேச்சை கேட்டு நானும் தெரியாமல் பண்ணிட்டேன் அதை. சரி விடு, இருந்துக்கோ என்னவோ பண்ணிக்கோ. காய்ஸ் ஃபைனல் ஃபைட்டு வெறும் 8 பேர் தான். முடிச்சுட்டா நம்மளுக்கு தான் போயா. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டனடா. இன்னும் நீ மொத்தமாக ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவோம் பார்த்துக்கா. முடிஞ்சதை பண்ணிக்கோ. காய்ஸ் இவன் சொல்ல தான் கேட்காதீங்க காய்ஸ். இதெல்லாம் டம்மி கோஷ்டி. இதெல்லாம் கேட்டால் வேஸ்ட்டு. இவன் பேச்சலாம் நம்மளுக்கு போயா. இன்னும் வேறு 6 பேர் தான் காய்ஸ். முடிச்சிடணும் அப்படியாட்டும். என்னடா காய்ஸ் என் பாடி என் கண்ட்ரோலே இல்லை. என்னமா ஆகுது கைஸ்? அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணது. நான் ஒன்றுமே செய்யலை. இப்போ புரியுதா நான் என்ன பண்ணுவேனே? ஒழுங்காக சொன்னதை பற்றி கேட்டுக்கனாட. இல்லைன்னா இதுக்கு மேலே மோசமாக நடக்க ஆரம்பிச்சு பார்த்துக்கா. உன் பாடியை மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சேன். என் பாடியை கன்ஃபார்மாக உன் கண்ட்ரோல் நான் உடைய மாட்டேன். வெளில வந்துட்டு உன் கண்ட்ரோல் விட்டு இனிமேல் என் கண்ட்ரோல் எடுக்க பார்த்த உனக்கு அவ்வளோதான் மத்திக்க மரியாதை. உன் பாடி நான் இனிமேல் கண்ட்ரோல் எடுக்க மாட்டேன். பட் அதுக்கு பதிலாக நீ பேச வந்தாலே போதும். நீ என்கிட்ட பேச வந்தாலே போதும். எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கு நீ பேசினாலே. ரொம்ப தேங்க்ஸ். நீ என்கிட்ட பேசாத அவ்வளோதான். காய்ஸ் இன்னும் வெறும் 3 பேர் தான். அஷ்டா போய நம்மதே. காய்ஸ் இன்னும் 1 தான் மேட்சி. காய்ஸ் அவ்வளோதான். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. எப்படியாவது முடிச்சுட்டா நம்மளுக்கு தான் போயா. ஓப்பனில் ஆடாத எவனை வந்து அடிச்சிடப்போ நான் பார்த்தாடு சொன்னாலும். ஓப்பனில் ஆடாத எவனாட்ட வந்து அடிச்சிருவான்னு. நீ ஓப்பன் நின்றுட்டு இருக்க புரிஞ்சிக்க கொஞ்சம் மாட்டோம். எனக்கு தெரியும். நீ சும்மா இருந்தாலே போதும். நான் பார்த்துக்கிடுவேன். நானே அசால்ட்டாக அடிச்சிடுவேன். இங்கே இருக்க நூபாலில் என்னை தொட கூட முடியாது. அசால்ட்டாக ஒன் டாப்பில் விடுவேன் எல்லானையும். என்னையெல்லாம் அடிக்க அவனுக்காட்ட முடியுமா? என்னெல்லாம் தொட. தம்பி ராணுவத்தில் அணிஞ்சனோட ஆணத்தில் அணிஞ்சவன் தான் நிறைய. சொன்னால் கேட்டுக்கோ. ஒழுங்காக சொல்லுதேன் கேட்டு நடந்துக்கோ. இல்லைன்னா போயா நீ ஃபஸ்ட்லேயும் சொல்லிட்டு இருக்கு. அது வேஸ்ட்டாக வராமல் சொன்னா கேளு. என் பேச்சை கேட்டால் போயா உனக்கு. இல்லைன்னா அவ்வளோதான். இன்னொருத்தன் தட்டி தூக்கிட்டு போயிடுவான் போயாவை. போடா நான் பார்த்துக்கிடுவேன் எல்லானையும். 2 பேர் தான். அசால்ட்டாக தட்டி தூக்கிடுவேன்டா. நான் பார்த்துக்கிடுவேன். சேஃப் ஜோனுக்குள்ளே வெட்டாலே போதும். நம்ம தான் மேல். மறுபடியும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் உன்ட்ட சொல்லிக்கிட்டேன். இராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணுவத்தில் அழிஞ்சவங்க நிறைய பேர். என் பேச்சை கேளு. சொன்னா கேளு. பார்க்கத்தானே போகிறேன். நான் போய் அடிக்குத 2 கண்ணாலையும் பார்த்துக்கோ. இந்த ஆடம் நான் போய் அடித்து காட்டுதேன். இன்னும் பாடுறா ஒருத்தங்க நான் 1 தான்டா. ஈஸியாக அடிச்சிருவேன்டா அவனெல்லாம்.
அவ்வளோ இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசணும்ல, தைரியமாக இருந்தால் முன்னாடி போய் அடிச்சு காட்டு. அதுவும் ஹெட்செட் மட்டும் தான் அடிக்கணும். அடிச்சு காட்டு, நீ பெரிய ப்ரோ பிளேயர் நானே ஏற்றுக்கிறதே. இல்லைனா நீ ஒரு நூபு. பார்த்துக்கலாம். இப்போ அப்பமே யார் ஜெயிக்கான்னு நீ சொன்னதுக்காகவே இறங்கி போகிறோம்ல, அம்புடும். அப்போ ஹெட்சாட்டை மட்டும் பாரு. அவனுக்கு என்னை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இன்னும் எப்போவோ ஹெட்சாட் விட்ருப்பான் அவனுக்கு. அவன் இங்கே பயந்துட்டேன் இங்கே பார்த்து, அதான் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கான். பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் ரொம்ப நேரம்லாம் முடிவில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இது மேலே ஒரு ஆட்டு இருக்கு, அந்த நம்பிக்கையில் இன்னும் விளாட சுற்றிட்டு சொன்னைகளை துணி காலை வாரி விட்டுருவோம். நம்பிக்கை அந்த ஆட்டு மேலே வைக்கல, என் மேலே வச்சுருக்கேன். பார்த்துருவோம் யார் ஜெயிக்கானு. இனிமேல் வந்து இந்த க்ளோவால் போட்டு சும்மா ஹெட்சாட்டில் பறக்க விட்ருவோம் இந்த மாதிரி. இல்லை இல்லை, இனிமே அந்த மரத்து பின்னாடி தான் இருக்கான். போய் ஏறி போய் நான் பார்த்துட்டேன். மரத்து பின்னாடி தான் இருக்கான். நீ சொன்ன மாதிரி ஹெட்செட் அடித்து கட்டிட்டு பார்ப்போம். உனக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டேன், கவலைப்படாத. இப்போ ஹெட்செட் அடிக்கணும், 2 கண்ணாலையும் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டே இரு. ஹெட்செட்டில் அப்படி சும்மா தலையை தூக்குதான் அவனுக்கு. அதில் பார்த்தாடு, அவன் கிரனேட்லாம் போடுதான். கொஞ்சம் பார்த்து ஆடு. இப்படி பின்ன வெளியில் இருக்கிற போயிட்டு வர ஒழுங்காடி சொன்னா கேளு. எனக்கு தெரியும், நீ அமைதியாரு. அவன் நான் வெளியில் போயிட்டு வந்தால் தான் அவன் வருவான். அப்போ தான் நான் ஹெட்ஷாட் விட முடியும் அவனை. நான் பார்த்துட்டேன் சார், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு. என்ன மட்டும் கிழிச்சிருப்பியோ? ஒழுங்கா சொன்னா கேளு. ஏறி போவாத, வெயிட் பண்ணு. பொறுமையாக இருந்து நீ அடிச்சுக்கலாம் அவனை. வெயிட் பண்ணி அவனா வருவான் வெளியில். நம்ம தான் சிவனுக்கு சென்டரில் இருக்கோம், அவன் வருவான் பொறுமை. பதுங்கி தாக்குனா புலியா சிங்கம் ஏறி போய் ஒரே இடத்துல அடிப்பேன். பதுங்கி தாக்குற பழக்கமே என் ஃபேமிலிக்கே கிடையாது. ஏறி போய் அடிக்க வைப்பேன். பார்த்துக்கிட்டே இரு. மோனை நீ போயா விட்டு கூட புளி சிங்கம்லாம் பற்றிட்டு கிடக்குல்ல, அப்போ பார்க்கணும் சிங்கம் எங்கே போகுது. நீ போய் அடிக்கல, உன் சிங்கம் எங்கே போகுது நானும் பார்க்கேன். அமைதியார் வந்துட்டான், வெளில வந்துட்டான். பாரு, டேமேஜ் கொடுத்துட்டேன். ஏறி இப்போ போகிறேன், ஒன்டாப்பில் விட்டு தூக்குறான். அவ்வளோதான். நான் தான் இப்போ சென்டரில் இருக்கேன். 1 ஷாட் தான் அவனுக்கு. ஹெட்ஷாட்டில் விட்டு போட்டு தாக்குற மாதிரி இருக்கும். சரியான 2 கன்று வச்சுருக்கேன், தப்பிக்கவே முடியாது அவனால். நீ என்னவும் பேசிக்கோ, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் தான் பண்ணதை புரிஞ்சுக்கோதே. பாரு, அவன் ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். நீ இப்போ குளோவால் போட்டு இப்போ ஏறிப்போ. ஓரியன் எதுக்குல இப்போ வேஸ்ட் ஆக்குன ப்ரோ? கேட்கலையே உனக்கு. ஓரியன் எதுக்கு இப்போ வேஸ்ட் ஆக்குனல? நீ அழகாக பின்னாடி போட்டா ஏறி அடிச்சுக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணுவேன்? போடா, என்ன பண்ணு எனக்கு தெரியும். நீ அமைதியாக நான் பார்த்துக்கிறேன். பாரு, ஹெட்ஷாட்டை மட்டும் பாரு அவனுக்கு. ஓ நோ, அட மெண்டலே, இதுக்காடா புலி சிங்கத்தெல்லாம் இழுத்த? நாங்கள் புலி மாதிரி பதுங்களும் விட மாட்டோம். சிங்கம் மாதிரி சும்மா பாஞ்சு நொட்டு ஒன்று. நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்போதைக்கு அழகாக போய் அடிச்சுக்கலாம்ல லூஸு. அவன் ஆக்கர். அதான்டா 1 ஷாட் அப்படியே விட்டான். அவன் ஆக்கர், உனக்கு தெரியுமாங்க? நொட்டுன்னு ஆக்குறவன் அழகாக ஹெட்செட்டில் விட்டு தூக்கிட்டான். அவன் அப்படியே அழுத்தி தான் பிடிச்சான். க்ளோவால் போட்டு நேரம் ஃபோனுக்குள்ளே தாவுதாரோம் புள்ளிமான் மாதிரி. சரி, ஒத்துக்கிட்டு நான் தானே தெரியாமல் பண்ணிட்டேன். நீ சொல்லுறதை கிடந்த பற்றி போய் அடிச்சு பண்ணி போதுமாடே. இந்த இலவதான்டா நான் ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லிட்டு இருக்கேன், நூபு.